எல்லோருக்கும் வணக்கம். சீ ஃபுட்டில் ஒரு விருந்து சாப்பாடு பார்த்துடலாமா? சீ ஃபுட் பிரியாணி, அதுக்குள்ளே கோம்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். சீ ஃபுட் பிரியாணியில் இதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னா, கிராப், ஸ்குவிட், ப்ரான், ஃபிஷ் இது எல்லாமே இதில் இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லா சீ ஃபுட்டையும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். இதில் இந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் உள்ள ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது கூட இதில் 100% இருக்காது. ஏன்னா ரொம்ப நான் இது செய்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டமே நான் கொடுத்துருக்குறேன்னா, அவங்களுமே அதை பார்த்துட்டு அதில் ஸ்மெல்லே இல்லை. நம்ம வீட்டுக்குமே யாரும் வரும்போது நம்ம சீ ஃபுட்டு இதெல்லாம் செய்திருப்போம்ல, அந்த ஸ்மெல்லே இருக்காது. ரொம்ப நல்லா இது வந்துச்சு எனக்கு. நான் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாகவே இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னா அப்படி பாருங்கள். நான் எப்படி செய்திருக்கணும் அதே மெத்தடில் செய்து பாருங்கள். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கோம்போவில் கிராப் ஃப்ரை, நண்டு வறுவல், ஒரு 2 நண்டு தான். 2 நண்டு ஆக்சுவலி நான் 4 நண்டு எடுத்துகிட்டு 2 நண்டு நான் பிரியாணியில் போட்டேன். 2 நண்டு ஃப்ரை பண்ணதுக்குன்னு எடுத்துட்டேன் நான். இந்த கோம்போவில் கேரளா பிரியாணியில் பிரியாணி சம்மந்தின்னு வரும். அது நான் நெல்லிக்காய் வச்சு பண்ணியிருக்கேன். இது வினிகர் ஆனியன் சல்சான்னு வரும். இது டொமேட்டோ ஜாம், இது பப்படம், ரைத்தா, குக்கும்பர், கேரட், ஆனியன் எல்லாமே சேர்த்து போட்டு தயிர் போட்டு நம்ம வழக்கமாக செய்வோம்ல அந்த ரைத்தா தான். கொஞ்சமாட்டு இதில் ஸ்கிட் ஃப்ரை இருக்குது, ப்ரான் ஃப்ரையும் இருக்குது, ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த ஃப்ரை இதெல்லாம் இருக்குது. பிரியாணி மட்டும் நான் செய்திருக்கிறது ஒரு 8 பேர்லாம் சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரை நம்ம 8 பேருக்குன்னா கொஞ்சம் கூடுதலாட்டே எடுத்துக்கலாம். ஜாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 தக்காளியை வேக வைக்கலாம். இது பிரியாணிக்கு நம்ம ப்ரௌன் கலராக ஆனியன் எடுப்போம்ல, அதனால் ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ண வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி நமக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்தோன்னா, எடுத்து வச்சதுக்கப்புறம் அது நல்லா பிளாக் கலராட்டு கரிஞ்சது மாதிரி ஆயிரும். இது பார்க்கும் போதே சிலது நமக்கு ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்குது. ஆனால் எடுத்து வச்சிட்டோன்னா அது கரெக்டாக வந்துடும். எடுத்து வைக்கும் போது ஒரு கிச்சன் டிஷ்யூவில் வச்சாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெய்கள் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி அழகாட்டு நல்லா நமக்கு மொறுன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஆனியனை நம்ம 2 ஆனியன் நான் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அந்த அரிசிக்கு நான் சின்ன துண்டாட்டு ஒரு இஞ்சி, ஒரு ஃபுல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நிறைய நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஏன்னா நிறைய போட்டோன்னா இஞ்சி பூண்டுக்கு ஸ்மெல் இந்த பிரியாணிலலாம் ரொம்ப தூக்கலாட்டு இருக்கும். அரிசி ஜீரக சம்பா அரிசி நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். நார்மலாட்டு நம்ம வீட்டிலலாம் காஃபி குடிக்கிற கப்பாக இருந்துச்சுன்னா மேபி 3 கப்பு வருமா இருக்கும். நான் எப்போவுமே இந்த பிரியாணி இதெல்லாம் செய்தேன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் செய்கிறதுனா. இது கேரளாவில் ஜீரக சலா அரிசின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி நம்ம கொதிக்க வச்சுட்டு அதில் கரம் மசாலாலாம் போடலாம். ஒரு பேலீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் ஆனீஸ். 2 கப்பு அரிசிக்கு நான் 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன் நான். இதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு உப்பும் போட்டுக்கலாம். எண்ணெய் நம்ம அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய எண்ணெயே நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல தண்ணியெல்லாம் கொதித்த உடனே நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியும் போட்டுடலாம். இது ஒரு 3/4 பதம் வந்த உடனே இந்த அரிசியை நம்ம வடிச்சிடலாம். தொட்டு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு அது கல் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வடித்து வச்சிட்டோன்னா நமக்கு எல்லா தண்ணியுமே நமக்கு போயிடும். நம்ம வடிக்கிறதுக்கே நம்ம சிங்கில் கொண்டு போய் நம்ம அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக நமக்கு அது எல்லா தண்ணியுமே நம்ம வடிச்சிடலாம். இது நம்ம அந்த சீ ஃபுட் பிரியாணி இருக்குல்ல, அதுக்கு ஒரு 2 கிங்ஃபிஷ், ஒரு 2 நண்டு, கொஞ்சமாட்டு ஸ்குவிட், கொஞ்சம் ப்ரான் எடுத்துருக்கிறேன்னா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நம்ம மிக்சியில் தண்ணி எதுவுமே விடாண்டாம், சும்மா நம்ம அரைச்சி வச்சா போதும். நல்லா அரைச்சதையும் இதில் அப்படியே நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் எலுமிச்சம்பழமும் போடலாம். நான் எலுமிச்சம்பழம் போடாமலே தான் நான் இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா. இதில் நான் 2 நண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, மீனுமே 2 நண்டை நம்ம உடைக்கும் போது 4 பீஸ் வரும்ல, அதனால் நான் இது ஃபஸ்ட்டு நான் எப்படி வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக நான் இந்த மாதிரி செய்ததுன்னா, மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சமாட்டு எண்ணெய் போட்டுட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம், நல்ல மிளகு எல்லாமே போட்டுடலாம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு உப்பும் இதில் போட்டுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணலாம். இது அந்த சீஃபுட் பிரியாணிக்கு நம்ம செய்யக்கூடிய மசாலா. இது நம்ம சீஃபுட்டு ஃப்ரை இருக்குல்ல, அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா பிரியாணிலே எல்லாமே மீன் எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துடும். தனியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்ல ஃப்ரை. நம்ம எப்போவுமே சிக்கன் பிரியாணிலாம் பண்ணியாச்சுன்னா சிக்கன் 65 தனியாக பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் நான் பிரியாணிக்குன்னு கொஞ்சமாட்டு, அதாவது 4 நண்டில் 2 நண்டு நான் பிரியாணிக்கு எடுத்துகிட்டு 2 நண்டு அதெல்லாம் எடுத்துக்கிறேன். நான் அந்த நண்டையே பாதி பாதியாக உடைச்சி வச்சுருந்தனால இப்போ 4 பேர்லாம் வீட்டில் இருந்தாச்சுன்னா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, ஸ்குவிட்டு, ப்ரான் எல்லாமே இருக்கிறனால. இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சீஃபுட் வச்சுருக்கோம்ல எல்லாமே போடலாம். ஸ்குவிட்டு, ப்ரான், கிராப், மீன் எல்லாமே இதில் போடலாம். ஆனால் எல்லாமே போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுத்து போடணும். நான் அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் எடுத்துட்டேன்னா, ஏன்னா இந்த மீன் மீதி எதுவுமே நமக்கு உடையாது. மீன் மட்டும் நமக்கு அது உடஞ்சி போயிடக்கூடாது, பிஞ்சு போயிடும் நமக்கு. அதனால் ஸ்லோவாகவே எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாட்டு புதினா, மல்லி இலை இந்த அளவு போதும், நிறைய போடணும்னு வேண்டாம். ஒரே தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுவும் போட்டுட்டு நல்லா இதை ஸ்லோவாட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். மீன் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாட்டு பார்க்கணும். மற்றபடி இந்த கிராப், ஸ்குவிட்டு, ப்ரான் அதெல்லாம் நமக்கு பிஞ்சு போகாது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இதில் அந்த நண்டில் இருக்கக்கூடிய 2, 3, 4 கால் மட்டும் தான் அதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாட்டு தண்ணி, நம்ம அந்த மசாலா எல்லாமே அந்த பிளேட்டில் வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை அப்படியே கழுகி அதையும் இதில் விட்டுடலாம். ஏன்னா தண்ணி போட்டால் கொஞ்சம் அது வெந்து வரும்ல, அதனால தான். இடையில எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏற்கனவே நமக்கு இது கொஞ்சம் வெந்திருக்கும், ஏன்னா அந்த ஸ்குவிட் எல்லாமே கொஞ்சம் சுருங்கி வந்துட்டுல. அதே மாதிரி இந்த கிராபுக்குமே கலர் மாறிட்டுது. கொஞ்சமாக ஸ்லோவாக அந்த மாதிரி இந்த மீனெல்லாம் மாற்றி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் போதும். நமக்கு தெரியும்ல சீ ஃபுட்லாம் சீக்கிரம் வெந்துரும்ன்ட்டு. இவன் பாருங்கள் அந்த கிராபுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக கலர் மாறிட்டுது. இது எல்லாமே இந்த மாதிரி ஆனவுடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்லோவாட்டு நம்ம நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். மீன் மட்டும் இருக்கிறத இந்த மாதிரி கேர்ஃபுல்லாட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே இந்த சீ ஃபுட் இருக்குல்ல, எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மசாலா நமக்கு ரெடி. இனி நம்ம இதை லேயர் பண்ணணும். லேயர் பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல் இருக்குல்ல, நான் இந்த தோசைக்கல் இந்த மாதிரி தம் போடுறதுக்குனே நல்லா ஸ்ட்ராங்காட்டு ஒன்று சின்ன சைஸாட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். நான் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாட்டு நெய் போட்டு அதை ஃபுல்லாக எல்லா இடமும் தடவிட்டு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு மசாலா போடுவாங்க. நான் எப்போவுமே கீழே கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மசாலா போடுவேன். ஏன்னா சில நேரங்களில் மசாலா கரிஞ்சது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த ரைஸ் நல்லா இருக்காது சாப்பாடு. ரைஸ் கீழே கொஞ்சம் நமக்கு பிடிச்சாலுமே நமக்கு பரவாயில்ல, பிடிச்சி நம்ம பிளாக் கலர் ஆயிரும்ல. அதனால் நான் கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டு இந்த மசாலா எல்லாமே அதில் போட்டுட்டு புதினா, மல்லி இலை அதுவுமே ஃபுல்லாட்டு இந்த மாதிரி போட்டுட்டு, இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், 2 ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் போட்டால் போதும். போட்டுட்டு கேரட் துருவி போடலாம், இல்லைனா குட்டி குட்டியாட்டு வெட்டி போடலாம். ஏன்னா இந்த கேரளா பிரியாணியில் கேரட்டும் அதில் போட்டிருப்பாங்க. அதனால் அதுவும் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ரைஸும் போட்டுட்டு கொஞ்சம் ஆனியனும் மேலே ஃப்ரை பண்ணி போட்டுட்டு அப்படி நம்ம தம் ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடலாம்.
இந்த ஜாமில் ஆல்ரெடி நம்ம தக்காளி வேக வச்சு அந்த ஸ்கின்னெல்லாம் உரித்து மிக்சியில் நம்ம அரைச்சி சீனியெல்லாம் போட்டு நம்ம இதை வந்து குக் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா இது வெந்து வரும்போது இதில் டேட்ஸ், கேஷ்யூ நட், பட்டை, கிராம்பு இவ்வளோ தான் போட்டு இதை நல்லா கட்டியாட்டு நமக்கு ஒரு ஜாம் பதத்துக்கு வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் ஆல்ரெடி தனியாகவே இந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். நான் இது செய்ததுனால இதுக்கு வாசம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி சாப்பிடும் போது அது நல்லாவும் இருக்கும் நமக்கு. இந்த பிரியாணி ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி மேலே போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஜாமும் நமக்கு ரெடி ஆகிட்டுது. இதில் இந்த பட்டை கிராம்பு எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, இதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடும் போது இடையிடையே இந்த கேஷ்யூ நட், இந்த டேட்ஸ் எல்லாம் நமக்கு சாப்பிடும் போதுமே நல்லாயிருக்கும். இதில் நம்ம எல்லாமே ஃபிஷ்ஷு, கிராப், ப்ரான் எல்லாமே நம்ம ஸ்குவிட் எல்லாமே இதில் வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சுன்னா இந்த கருவேப்பிலைக்கு வாசனை அது ரொம்ப நல்லா வரும். ரைத்தாக்கு குட்டி குட்டியாக வெட்டியிருக்கக்கூடிய குக்கும்பர், கேரட், வெங்காயம், தயிர், உப்பு, மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா இந்த ப்ரான் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு கிச்சன் டிஷ்யூவில் எடுத்து வச்சாச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே போயிடும். இது அந்த பிரியாணி சம்மந்திக்கு நார்மலாக புதினா, மல்லி இலை, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி இவ்வளோ தான் வச்சு அரைப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு போட்டு அரைப்பாங்க. நான் இதில் வந்து நெல்லிக்காய் வச்சு நான் அரைச்சிருக்கேன். புதினா, மல்லி எல்லாம் கொஞ்சம் குறவாக போட்டிருக்கேன். அதனால தான் கலர் நல்ல க்ரீன் கலராக வரல. கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்ல கலர் வந்திருக்கும். நம்ம சர்வ் பண்ணும் போது நம்ம இதில் மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா, நான் ஃபஸ்ட்டு நார்மலாட்டி எல்லோரும் தம் போடும் போது முதலே அந்த ஆனியன் கூடயே மல்லி இலை போடுவாங்கள்ல, நான் அந்த ஆனியன் கூடயே மல்லி இலை போட மாட்டேன். சர்வ் பண்ணும்போது மட்டும்தான் மேலே வந்து நான் வந்து ஆனியன் போடுவேன், இது மல்லி இலை போடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் மேலே வந்து அந்த பிளாக் கலராட்டு அது ஆயிரும்ல நல்லா குக் ஆகும் போது. சர்வ் பண்ணும்போது அந்த மல்லி இலை போட்டோன்னா நல்லா பச்சை பச்சையாட்டு இருக்கும். அதனால் நான் அந்த டைம் தான் போடுவேன். நான் சாப்பாடு எடுக்கும் போது நம்ம பார்த்து நம்ம எடுக்கணும். இந்த மீன் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், உடஞ்சிடக்கூடாது. நம்ம தான் அதை நம்ம எல்லாமே குக் பண்ணி வச்சுக்கனால நமக்கு தெரியும் எதில் கிராப் இருக்குது, எதில் ஸ்குவிட் இருக்குது, எல்லாமே தெரியும். அதனால் நம்மளே அதை வந்து ப்ராப்பராக எடுத்து நம்ம சர்வ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம 4 பேர் சாப்பிட்றோன்னா 2 நண்டு போட்டோன்னா 4 பீஸ் வருமா, ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரானுமே ஒரு 12 ப்ரான்லாம் போட்டாச்சுன்னா நமக்கு 3 பீஸ் அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி மீனும் நம்ம வந்து சின்னதாட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம மீன் இதெல்லாமே நம்ம சீ ஃபுட் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுறது தானே. நான் இது ஏன் அப்படி கரெக்டாக திரும்பவும் ஃபுல் வீடியோவாகவே நான் இந்த சாப்பாடு இருக்கிறது காட்டுறேன்னா, அந்த ரைஸ் பார்த்திங்களா அது நல்லாவே அது வந்திருக்கும். இந்த லேயர் பண்ணும் போதே நான் சில நேரங்களில் எலுமிச்சம்பழமும் ரவுண்டாக கட் பண்ணி வைப்பேன்னா, சில நாள் அது வைக்காமல் விட்றேன். மேலே அந்த எலுமிச்சம்பழம்லாம் ரவுண்டாக கட் பண்ணி வைக்கும் போது அதுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் இது வந்து புதுசாக தான் இந்த பிரியாணி நான் பண்ணேன்னா, இது நான் ட்ரை பண்ணி ஓகே சீ ஃபுட் வீட்டில் எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்குது, நான் சாதாரணமாக நான் ப்ரான் பிரியாணி தனியாக பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி ஃபிஷ் பிரியாணியும் தனியாக பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன்னா, சரி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒருக்கா பண்ணிடலாமே, ஸ்குவிட் வச்சும் கிராப் வச்சும் பண்ணதில் எப்படி இருக்குதுன்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே நான் ஏதாவது புதுசாக பண்ணால் அவங்களுக்கு யாரையாவது கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். நான் அவங்களுக்காக நான் அடுத்தது ஒரு செகண்ட் டைம் செய்யும் போது நான் அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுத்தனோ அந்த வீடியோ இதில் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு ரோஸ் மில்க், அப்புறம் ஸ்குவிட், அவங்க பசங்கள்லாம் வந்தனால ஒரு 4 பசங்க எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் அவங்களுக்கு ஸ்குவிட்டு இந்த கிராப் எல்லாமே கூடுதலாகவே நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். நான் அவங்க வந்திருக்க டைமில் அவங்களுக்கு நான் இந்த மாங்காய் ஊறுகாய் அதுவும் பண்ணிவிட்டு இதில் நல்லா க்ரீன் கலராட்டு நல்லா வந்துச்சு பிரியாணி சம்மந்தி, சல்சா.
பசங்க எல்லாருமே பெரிய பசங்க காலேஜெல்லாம் முடிச்சுட்டாங்க. நான் செய்திருந்தேன்னா, இது வந்து சர்வ் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆனியன், கேஷ்யூ நட், மல்லியெல்லாம் வச்சோன்னா, நம்ம பிளேட்டில் சாப்பாடு எடுத்துட்டு, மேலே கொஞ்சமாட்டு நம்ம வச்சோன்னா, அந்த பிளேட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நான் குடுப்பேன்னா, குடுத்துட்டு தான் அவங்கள்ட்ட நான் வந்து கேட்பேன், இது எப்படி இருக்குதுன்ட்டு. நான் கேட்கவே வேண்டாம், அவங்களே அதற்கு எல்லாமே சொல்லுவாங்கல்ல, அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறது. நான் இது வந்து செய்துட்டு, என்னோட அகில் எனக்கு பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கும் கொடுத்து விட்டேன். அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, அவங்க தான் சொன்னாங்க, ஸ்மெல்லே இல்லை, சீ ஃபுட்டுக்கு ஸ்மெல்லே இல்லை, ஆனால் டேஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. இது ஆனியன் வந்து இந்த ஒரு பிங்க் கலராட்டு வருதுல்ல, நான் இதில் என்ன பண்ணேன்னா, இந்த வினிகர் போட்டு ஆனியன் மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாட்டு பீட்ரூட்டும் நான் கட் பண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணேன். அதனால தான் அது பிங்க் கலராட்டு இருக்குது. இதில் எதுவுமே நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலாட்டு எதுவுமே நம்ம கலர் யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லை, நம்ம இதில் எதுவுமே நம்ம வேறு எதுவுமே நம்ம ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணல. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் இதில் தான் சாதாரணமாட்டு மெத்தடில் தான் இந்த பிரியாணி செய்திருக்கேன். இதான் அகிலோட ஃப்ரெண்டுக்கு அம்மாவுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தது. இந்த ஃபாயில் கனரில் பார்க்க அழகாக இருக்குல்ல, இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பெரிய வீடியோவாக இருந்துச்சு, உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.